வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? சுமன் கில், இந்தியாவின் தங்க மகன், பிரின்ஸ் ஆஃப் இந்தியா, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவரை பத்தி பயோபிக் ஜாட்சி வீடியோ கேட்டோம், அது சொல்லியிருக்கு. 1999 செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து அவர் பிறந்திருக்காரு. அவர் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே கிரிக்கெட் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட பீக் டைம் அண்டர் 16 ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அண்டர் 16 200 அடிச்சிருக்காரு பஞ்சாப் ஸ்டேட்ல. அதாவது ஃபர்ஸ்ட் டைமா அண்டர் 16 200 அடிச்ச முதல் வீரர் சுமன் கில் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 16 மேட்ச்ல 357 ரன் அடிச்சிருக்காரு அண்டர் 16. அதாவது அவங்க ஓப்பனிங் பேர் 587 ரன் அடிச்சிருக்காங்களாம். வேற லெவல்ல 16 வயசுல வேற லெவல்ல கலக்கியிருக்காரு. அவரோட இந்தியன் கெரியர் எப்ப ஆரம்பிச்சிச்சு? 2018 அண்டர் 19 வந்து அவர் வைஸ் கேப்டனா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டோர்னமெண்ட்ல டாப் ஸ்கோரர் அண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரு தாங்க. அதாவது அண்டர் 19 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு. வேற லெவல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அண்டர் 19 அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2019 ஐபிஎல்ல எமர்ஜிங் பிளேயருங்கிற அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் கெரியர் ஆரம்பிச்சு சொல்லணும். அவர் ஓடிஐ, T20 டெஸ்ட் 3 விதத்திலையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஃபார்மேட்ல வந்து ஆடிட்டாரு. இப்போதைக்கு கரண்ட்ல இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டனா அவர் தான் இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் ஃபர்ஸ்ட் ஓடிஐல தான் டெபியூட் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து விருது கொடுக்கும்ல, அந்த விருதுல வந்து 2013 2014 2015 பெஸ்ட் ஜூனியர் கிரிக்கெட்டுங்கிற அவார்டையும் அவர் வாங்கியிருக்காரு. பிசிசிஐ தந்திருக்கு. அப்படின்னா அவர் எந்த லெவல் பிளேயரா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாங்க அவர் ஓடிஐ டெபியூட்டை பத்தி பார்ப்போம். ஜனவரி 31 2019 தான் அவர் ஓடிஐ டெபியூட் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஆடினாருங்க. டெஸ்ட் டெபியூட் எப்போ ஆனாரு? அவர் ஓடிக்கு அப்புறம் டெஸ்ட்லாம் டெபியூட் ஆனாரு 2020 டிசம்பர் 26. நீங்க நல்ல டேட் நல்லா பாருங்கன்னா 2020 டிசம்பர் 26ங்க. அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் ஆஸ்திரேலியால மெல்போர்ன்ல நடக்கும். அதுல வந்து ஒருத்தன் டெபியூட் ஆடிக்கானா வேற லெவல்லாம் சொல்லணும். அது ஆஸ்திரேலியா டெபியூட் ஆகிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் அந்த இதுல பார்டு கவாஸ்கர் டிராஃபில வந்து இந்தியா தான் ஜெயிப்பாங்க. அது வேற லெவலில் ஜெயிப்பாங்க. அந்த சீரியஸ் அவர் வந்து கடைசி மேட்ச்ல அடிச்ச 91 ரன்னும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் T20 டெபியூட் ஆனாரு. ஜனவரி 3 2023 ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து T20 டெபியூட் ஆகிருக்காரு. 2023 நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஓடிஐல 200க்கு மேல அடிச்சிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சச்சின், வீரேந்திர சேவாக், ரோஹித் சர்மா, சுமன் கில் அண்ட் இஷான் கிஷன்லாம் 200 மேலே அடிச்சிருக்காங்க. அதில் சுமன் கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு கரண்ட்ல 3 ஃபார்மெட்லையும் பீக்ல இருக்காருன்னு சொல்லணும். எஸ், அஃப்கோர்ஸ் T20 இந்த செப்டம்பர்லேருந்து அவர் T20 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆக போறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு தெரியல. இதான் வந்து சுமன் கில்லை பற்றி சின்ன ஒரு பயோகிராஃபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.